டெய்லி ஷூ போட்டு வேலைக்கு போற பர்சனா, அதுவும் டைட்டா ஷூ இருந்தாலும் பரவாயில்லன்னு கேஷுவலா போறீங்களா? அதனால நமக்கு ரெட்ரோ கால்கனியல் பர்சைட்டிஸ் வரலாம் அல்லது டெண்டோ அக்லைட்டிஸ் வரலாம். என்னன்னு பார்க்கலாம். நம்ம டைட்டா ஷூ போடுறப்போ அல்லது ரொம்ப நேரம் ஷூ போட்டுட்டு நடக்கிறப்போ நம்ம இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் வந்து இங்க முடிஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல ஒரு ஜெல்லி ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுதான் பர்சா. இந்த டெண்டன் வந்து முடியுது. இது ரெண்டும் இந்த டைட்டா ஷூ போடுறதுனால இந்த காஃப் மசில் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால இது ரிப்பீட்டடா மைக்ரோ டயர் ஆகி இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல பெயின். நம்மளோட ஃபூட்டை ரிலாக்ஸ்டா வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வலி இருக்கிற இடத்துல நம்ம தம்பை வச்சு நல்லா அழுத்தி ஒரு சர்க்கிள் பண்ணுங்க. இந்த ரெண்டு பக்கமும் அது இருக்கும். நல்லா மூவ் பண்ணிங்கன்னா இதுக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷன். இது பண்ணுறதுனால பிளட் சப்ளை இம்ப்ரூவ் ஆகும், ஹீலிங் ஆகிடும், சரியாயிடும். நம்பர் 2, ரிலாக்ஸ்டாக ஃபுட் கீழே இருக்க மாதிரி வச்சுட்டு நல்ல 4 ஃபுட்டை லிஃப்ட் பண்ணி விடுங்க. ஹீல் கான்டாக்டில் இருக்கணும். இது பண்ணுறது மூலிமா இந்த மசில் எலாங்கேட் ஆகும், ஃப்ளெக்சிபிலிட்டி வரும், ஸ்ட்ரெயின் ஆகிறதோட அளவு குறையும். இந்த பெயினை இனிஷியலாக ட்ரீட் பண்ணிங்கன்னா சிம்பிள் எக்ஸசைஸ்லேயே சரி பண்ணிடலாம். அட்வான்ஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் டேப்பிங்லாம் போடணும். இன்ஜெக்ஷன்லாம் ரொம்ப இன்எஃபெக்டிவ்னு ரிசர்ச் சொல்லுதுங்க. ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் ஃபிசியோ.